வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் 26 போர் நிறுத்தம் வரை ஹெஸ்புல்லாவின் தலையை துண்டித்தது அதிர்ஷ்டமல்ல, மாறாக முன்னோடியில்லாத அளவிலான இராணுவ உளவுத்துறை ஊடுருவலை அடிப்படையாக கொண்டது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வெளிப்படுத்தியது. இஸ்ரேலிய இராணுவத்தின் கூற்றுப்படி அதன் உளவுத்துறை பிரிவுகள் ஹெஸ்புல்லாவின் வெடிப்பு சக்தியின் ஒவ்வொரு மட்டத்தையும் தனித்தனியாக கண்டறிவதில் பல ஆண்டுகள் செலவிட்டன. மோட்டார்கள், குறுகிய தூர ராக்கெட்கள், நடுத்தர தூர ராக்கெட்கள் மற்றும் துல்லியமான மற்றும் நீண்ட தூர ராக்கெட்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் ஹெஸ்புல்லாவிடம் உள்ளன என்பது தொடர்பான துல்லியமான தகவல்கள் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறையால் சேகரிக்கப்பட்டன. மேலும் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை இந்த ஆயுதங்கள் எங்கு வைக்கப்பட்டிருந்தன என்பதையும், அவற்றை எவ்வாறு தாக்குவது அல்லது அவை நகர்த்தப்பட்டால் அவற்றின் நகர்வுகளை பின்பற்றுவது என்பதையும் அடையாளம் கண்டுள்ளது. ஹெஸ்புல்லாவின் கட்டளை கட்டமைப்பின் முன்னோடியில்லாத அடையாளப்படுத்தலை செய்ததாக IDF மேலும் கூறியது. ஹெஸ்புல்லாவின் தளபதிகளின் முதல் 3 முழு அடுக்குகளும் சில வாரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்ல முடிந்தது வெத்து அதிர்ஷ்டமல்ல, ஆனால் உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் துல்லியமான பகுப்பாய்வு ஆகியவை இராணுவத்தின் நீண்டகால முதலீட்டின் மூலமே கிடைத்தன. இவை அனைத்தும் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரின் வானளாவிய கட்டடங்களை ஹெஸ்புல்லா அதன் 1,50,000 ராக்கெட் ஆயுத களஞ்சியத்துடன் தாக்குவதற்கான அதன் சொந்த திட்டங்களை செயற்படுத்துவதை IDF தடுக்க வழிவகுத்தது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இராணுவ திட்டமிடலாளர்களும் பணிபுரியும் SDLE டவர்ஸ், கிரியான் இராணுவ தலைமையகத்தின் உயரமான கட்டடங்கள் மற்றும் டெல் அவீவில் உள்ள மற்ற பெரிய உயரமான அடையாளங்கள் ஹெஸ்போல்லாவால் தாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்களை கொல்லக்கூடும் என்று இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை எச்சரித்திருந்தது. லெபனானில் இருந்து ஹெஸ்போல்லாவால் அத்தகைய பெரிய சேதம் ஏதும் செய்ய முடியாதபடி மிக துரிதமாக சில தினங்களிலேயே ஹெஸ்போல்லாவின் இராணுவ சொத்துக்கள் இஸ்ரேலிய விமானப்படையின் குண்டு வீச்சுகளால் அளிக்கப்பட்டன. என்ன நடக்கிறது என்று ஹெஸ்போல்லா முழுமையாக உணர்வதற்குள் அதன் பெரும்பகுதி ஆயுதங்கள் லெபனானிலேயே தாக்கி அளிக்கப்பட்டன. ஹெஸ்போல்லாவின் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள கிராமங்கள் பெரும் பகுதிகளை அழித்தது உண்மைதான். ஆனால் அதற்கு முன் அந்த கிராமங்களை விட்டு பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதால் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. அத்துடன் கடந்த செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஹைஃபா உட்பட வடக்கு இஸ்ரேலின் 1/3 பகுதிக்கு பெரிய அளவிலான சேதத்தை ஹெஸ்போல்லா ஏற்படுத்தியது. ஆனால் அங்கும் கூட போதுமான மூலோபாய சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி அழுத்தம் கொடுக்க ஹெஸ்போல்லாவால் முடியவில்லை. அதற்கு பதிலாக IDF அதி உயர்மட்ட தலைவர் மற்றும் தளபதிகளை குறுகிய காலத்திற்குள் தாக்கி அளித்தது. ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, அவரது முதல் மாற்றீடாக கூடிய ஹசீம் சஃபிதீன், இராணுவ தளபதி ஃபுவாட் ஷூக், உயர்மட்ட ரட்வான் தளபதி இப்ராஹிம் அகில் மற்றும் அவரது உயர்மட்ட துணை தளபதிகள் மற்றும் எண்ணற்ற பிறரை சில தினங்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கொன்றது. மேலும் ஹெஸ்போல்லா லிட்டானின் அதிபரை பின்வாங்குவதற்கு ஒப்புக்கொள்ளும் வரை IDF லெபனானுக்குள் தாக்குதல்களை நிறுத்தவில்லை. அத்துடன் தெற்கு லெபனானில் போர் நடத்துவதை கைவிட ஹெஸ்போல்லா ஒப்புக்கொள்ளும் வரை IDF லெபனானுக்குள் தாக்குதல்களை நிறுத்தவில்லை. லெபனானில் IDFின் வெற்றியை தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை சிரிய இராணுவத்தின் முக்கிய அதிகார மையங்கள் மற்றும் அவர்களின் செயற்பாட்டு கருவிகள் ஆகியவை எங்கெங்கு உள்ளன என்ற பட்டியலை IDFக்கு கொடுத்தது. IDF லெபனானில் செய்தது போன்ற அழிவை சிரியாவிலும் சில தினங்களுக்குள் செய்தது. அதே நேரத்தில் ஒரே ஒரு வேறுபாடு, சிரிய இராணுவ படைகளை கொல்வதை IDF தவிர்த்தது. சிரியாவில் IDFின் நடவடிக்கைகள் எதிர்கால அச்சுறுத்தலை குறைப்பது மற்றும் சிரியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புதிய போர்க்களத்தை திறக்க முடியாதபடி செய்தது மட்டுமே. சிரியாவின் இராணுவ தளங்கள், ஆயுதங்கள், வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் இராணுவ சொத்துக்கள் மட்டுமே தாக்கி அளிக்கப்பட்டன. சிரியாவின் இராணுவ துருப்புக்கள் குறிவைக்கப்படவில்லை. லெபனான் மீதான இஸ்ரேலிய தரைப்படையின் படையெடுப்பின் போது தெற்கு லெபனானில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 85,170 ஹெஸ்போல்லாவின் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சொத்துக்களை IDF கைப்பற்றியதாக இஸ்ரேலிய இராணுவம் புதன்கிழமை தெரிவித்தது. இவற்றில் பல ஆயுதங்கள் இஸ்ரேலிய மற்றும் வெளிநாட்டு ஊடக செய்தியாளர்களுக்கு நேற்று வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு இராணுவ தளத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அந்த ஆயுதங்களில் 2,250 பெரிய ராக்கெட்கள், 6,840 சிறிய டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அவற்றில் 340 மேம்பட்ட கார்னட் ஏவுகணைகளும் இருந்தன.
ஹெஸ்போல்லாவின் 60 விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் 20 வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இஸ்ரேலிய மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் இன்று வெளியிட்டன. பெரும்பாலும் ஒரே நேரத்தில் பல ராக்கெட்களை சுடும் திறன் கொண்ட பல்குழ ராக்கெட் ஏவிகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. 9,000க்கும் மேம்பட்ட வெடிப்பொருட்கள், 5,560 துப்பாக்கிகள் மற்றும் சுமார் 60,800 மின்னணு பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் ஆவணங்களையும் IDF கைப்பற்றியது. தற்போதைய போர் தொடங்கியதில் இருந்து 3,851 ஹெஸ்போல்லா இயக்கத்தினரை கொன்றதாகவும் சுமார் 9,000 பேர் காயமடைந்ததாகவும் IDF புதன்கிழமை கூறியது. அளிக்கப்பட்ட ஹெஸ்போல்லா இயக்கத்தினரில் IDF பெரிய குண்டுவீச்சு தாக்குதலையும் லெபனான் படையெடுப்பையும் தொடங்கிய செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சுமார் 3,017 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் நவம்பர் 26 போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் கூடுதலாக 44 ஹெஸ்போல்லா இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர். மற்ற 800க்கும் மேற்பட்டோர் போரின் முதல் ஆண்டில் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் ஹெஸ்போல்லாவின் 80% பெரிய அளவிலான வெடிப்பு சக்தி அகற்றப்பட்டதாக வெளியிட்ட அறிவிப்பை IDF இப்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. IDF புதன்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் ஹெஸ்போல்லாவின் 75% குறுகிய தூர ராக்கெட்கள் மற்றும் 70% மூலோபாய ஆயுதங்கள் அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியது. ஹெஸ்போல்லாவின் ஒரு குறிப்பிட்ட வகை மோட்டார்கள் 40,000 என்ற எண்ணிக்கையிலிருந்து 6,000ஆக குறைக்கப்பட்டுள்ளன. 1000 மற்றொரு வகை அதிமூலோபாய மற்றும் நீண்ட தூர ராக்கெட்கள் 100ஆக குறைக்கப்பட்டுள்ளன. போருக்கு முன்னர் IDF ஹெஸ்போல்லாவின் அனைத்து பெரிய ஆயுதங்களையும் மோட்டார் உட்பட சுமார் 1,50,000 என்று மதிப்பிட்டிருந்தது. செய்தியாளர்களுக்கு ஹெஸ்போல்லாவின் ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட நேரத்தில் இந்த மொத்த எண்ணிக்கை எவ்வளவாக குறைக்கப்பட்டது என்பதற்கான விரிவான புதுப்பிக்கப்பட்ட எண்ணிக்கையை IDF வழங்கவில்லை. இருப்பினும் செய்தியாளர்களுக்கு வடக்கு இஸ்ரேலில் ஒரு IDF தளத்தில் சுமார் 5,000 கைப்பற்றப்பட்ட மோட்டார்கள் இருப்பதை பார்த்தார்கள். மேலும் IDF வெளியிட்ட தகவலில் ஹெஸ்போல்லாவின் ரத்வான் சிறப்பு படைகளில் 700 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1,300 பேர் காயமடைந்துள்ளனர். ரத்வான் தளபதிகளில் 70% பேர் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்தம் தொடங்கியதில் இருந்து ஹெஸ்போல்லா 120 சிறிய மீறல்களை செய்துள்ளதாக IDF கூறியது. அவை பெரும்பாலும் சிறிய எண்ணிக்கையிலான சில ராக்கெட்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த ஹெஸ்போல்லா மேற்கொண்ட முயற்சிகள். அந்த முயற்சிகள் IDF தாக்குதலுக்கு உள்ளானது. போர் நிறுத்தத்தின் முதல் வாரத்தில் ஹெஸ்போல்லா இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவிய ஒரே ஒரு நிகழ்வு மட்டுமே உள்ளது. அந்த நிகழ்விலும் கூட கோலன் பீடபூமிகளின் திறந்த பகுதிகளில் 2 மோட்டார்கள் மட்டுமே சுடப்பட்டன. படையெடுப்பின் போது IDF-இன் 91வது படைப்பிரிவு தெற்கு லெபனானில் 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு மாவட்டங்களில் செயற்பட்டது. அதே சமயம் IDF-இன் 98வது படைப்பிரிவு தெற்கு லெபனானில் குறைந்தது 6 மாவட்டங்களில் செயற்பட்டது. IDF-இன் 91வது படைப்பிரிவு லெபனானுக்குள் லிட்டானி நதி மற்றும் தெற்கு லெபனானின் சலூக்கி பகுதிகளை அடைந்தது. இதுதான் லெபனான் ஊடுருவலின் மிகவும் ஆழமான ஊடுருவல். IDF-இன் 91வது படைப்பிரிவு 1000 ஹெஸ்போல்லா தளங்களை அழித்ததாக கூறியது. IDF-இன் 98வது படைப்பிரிவு 300க்கும் மேற்பட்டவற்றை அளித்ததாகவும் கூறியது. அக்டோபர் 8ஆம் தேதி IDF-இன் 91வது படைப்பிரிவின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஷாய் க்ளோபர் கூறிய போது, நாங்கள் லெபனான் போர் முறையில் ஒரு முக்கிய போர் பகுதியில் நிற்கின்றோம். ஹெஸ்போல்லாவின் ரத்வான் செயற்பாட்டாளர்களையும் அவர்களின் திறன்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளின் அடிப்படையில் அவர்களின் தாக்குதல் திட்டத்தை சேதப்படுத்தவும் நடுநிலைப்படுத்தவும் அழிக்கவும் நாங்கள் செயற்படுகிறோம் என்றார். நாங்கள் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குடிமகன் வீட்டுக்குள் ஹெஸ்போல்லாவின் ரத்வான் படைப்பிரிவுக்கான ஆயுதங்கள் சேமிப்பு பகுதியில் இருக்கிறோம். அங்கு நூற்றுக்கணக்கான குண்டு துளைக்காத கவசங்கள், மோட்டார்கள், சுரங்கங்கள் என ஒரு படைப்பிரிவுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்று கூறினார். சமீபகால வாரங்களில் IDF-இன் 98வது படைப்பிரிவு தெற்கு லெபனானில் அல்கியாமில் மண்டலப்படுத்தப்பட்டது. அல்கியான் என்ற அந்த கிராமம் நவம்பர் 26 போர் நிறுத்தத்திற்கு முன்னர் ஆயிரக்கணக்கான ராக்கெட்களை இஸ்ரேல் மீது ஏவுவதற்கு மத்திய ஹெஸ்போல்லாவின் கோட்டையாக இருந்தது. டிசம்பர் 12ஆம் தேதி IDF தெற்கு லெபனானின் பகுதிகளில் இருந்து விலகத் தொடங்கியது. ஜனவரி 26க்குள் IDF தரைப்படைகள் லெபனானில் இருந்து முழுமையாக திரும்ப பெறப்படும். அதே நேரத்தில் IDF லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறுவது ஹெஸ்போல்லா 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை துல்லியமாக கடைபிடிக்கிறதா என்பதிலும் ஹெஸ்போல்லா தரையில் அதன் கடமைகளுக்கு இணங்குவதையும் பொறுத்து இருக்கும். இஸ்ரேலிய படைகள் வெளியேறிய பகுதிகளை லெபனான் ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தொடங்கியுள்ளது என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் IDF-இன் முழு தரைப்படைகளும் திரும்ப பெறப்பட்டு இஸ்ரேலுக்கு சென்ற பின் லெபனான் ராணுவம் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக அந்த பகுதிகளை வைத்திருக்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இன்று வரை ஹெஸ்போல்லா போர் நிறுத்தத்தை பெரிய அளவில் மதித்து வந்துள்ளது.
நவம்பர் 26க்கு முன் ஹெஸ்போல்லா ஒரு நாளைக்கு சுமார் 100 தொடக்கம் 250 ராக்கெட்களை இஸ்ரேலை நோக்கி ஏவியது. நவம்பர் 26க்கு பின் இன்று வரை மொத்தமாக வெறும் 2 ராக்கெட்கள் மட்டுமே ஏவப்பட்டன.